السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இந்த மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தரணியக்கும் தல்பியா முழுகுமாச்சு. தல்பியா பண்ணா என்ன? இந்த உலகத்தில் எல்லாருமே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அல்லாஹ் தாலா முதல்ல வானத்தில் ஒரு பள்ளிவாசலில் படைத்தான். இந்த பள்ளிவாசல் படைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், நீங்கள் அதுக்கு நேராக கீழே ஒரு மக்காவை கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. கட்டினதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், நீங்கள் எல்லாத்தையும் அலைங்க அப்படின்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இல்லை நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், எப்படி நான் அழைச்சா யார் வருவாங்க அப்படின்னு கேட்டேன். அல்லாஹ் தாலா சொன்னான், நீங்கள் அலைங்க, அது எல்லாம் வர வைக்கிற நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு பாங்கு சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தாலா நம்ம எல்லாவோட இல்முல இருக்கையில் அல்லாஹ் தாலா அந்த பாங்கை நமக்கும் கேட்க வச்சுருக்குறான். கேட்க வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போவேல நம்ம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்கிறோன்னா என்ன காரணம்னா, அங்கே போயிட்டு எல்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு கேட்டான், எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொன்னான். அதுக்கு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், நான் வந்துட்டேன் ரப்பே, என்னுடைய ரப்பே நான் வந்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிற விதமாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று வரும். இது மட்டும் இல்லை, இந்த நம்ம ஹஜ்ஜு செய்கிறது நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, கபரில் நமக்கு எப்படி கஃபன் இட்டு கஃபனுக்கு வெள்ளை துணி இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளை துணி இட்டு நம்மளை அடக்குறாங்களோ, அதே போல் நம்ம ஹஜ்ஜில் இஹ்ராம் என்ற துணியை அல்லாஹ் வெள்ளை கலரில் இருக்கும், அதை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா உத்தரவு. இதில் கொண்டு நம்ம மரணத்தை அல்லாஹ் தாலா இதில் வச்சு ஞாபகப்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த ஹஜ்ஜினால தான் எல்லா முஃமின்லையும் பணக்காரன், ஏழை, கருப்பன், வெள்ளையன் இப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்று கூறக்கூடிய இடத்த அல்லாஹ் தாலா இந்த மக்காவாக்கியிருக்கிறான். அப்புறம் ஹஜ்ஜுக்குன்னு ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்கும். சட்டத்தில் ஹஜ்ஜில் பிறை 8ஆம் தேதியிலேருந்து பிறை 12ஆம் தேதி வரையும் நம்ம எல்லா அமல்களும் செய்யணும். பிறை 8ஆம் தேதி என்ன செய்யணும், நம்ம மக்காவில் இருப்போம். மக்காவில் இருந்து பிறகு 8ஆம் தேதி, அதாவது பக்ரீத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மினாக்கு போகணும். மினாக்கு போய் அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அன்றைக்கி நைட்டு அரஃபாவுக்கு நம்ம கிளம்பணும். அரஃபாவுக்கு கிளம்பி அடுத்த நாள் ஃபுல்லாக பிறை 9ஆம் தேதி ஃபுல்லாக நம்ம அங்கே தங்கியிருக்கணும். அங்கே தங்கி எல்லா இடத்துல அதிகமாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்பதாகிறது அரஃபா தான், அரஃபா இல்லாட்டி ஹஜ் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் பிறை 9ஆம் தேதி, பிறை 9ஆம் நாள் நம்ம முஸ்தலிஃபாவுக்கு போகணும். முஸ்தலிஃபாவில் போய் அங்கே தங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் பிறை 10ஆம் தேதி பக்ரீத் அன்னைக்கு நம்ம மினாவுக்கு ஷைத்தான் கல் அடிச்சுட்டு ஆடு வெட்டிட்டு, அதாவது குர்பானி கொடுத்துட்டு முடியெல்லாம் வெட்டணும். அதுக்கப்புறம் பிறை 11ஆம் தேதி நம்ம உம்ரா செய்கிறதுனா செஞ்சுட்டு திரும்பி ஷைத்தானை கல்லடிக்கு மினாவுக்கு வந்துடணும்.
ஷைத்தானை கல்லடிச்சுட்டு திரும்பி பிறை 12ஆம் தேதி ஷைத்தான் கல்லடிச்சுட்டு மகரிப்புக்குள்ளே நம்ம கிளம்பிடணும். அப்படி கிளம்பாட்டி பிறை 13ஆம் தேதியும் ஷைத்தானை கல்லடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சட்டத்தை ஏற்று நம்மளும் ஹஜ்ஜு செய்யும் போது இந்த சட்டத்தெல்லாம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.